வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முழுக்க முழுக்க வந்து இது ஒரு கான்வர்சேஷனையும் இன்னொரு பக்கம் வந்து அடுத்ததா ஏவி போட்டதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா போயிடலாம், அடுத்து நெகட்டிவ் சைடு வர்றதுன்றதால. ஸோ விஷ்ணு விஜய்க்கு ஏவி போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு ஏவி இருக்குங்க. எல்லா ஃபீலிங்ஸும், காதல் வேணுமா காதல் இருக்கு, அன்பு வேணுமா அன்பு இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, பாசம் வேணுமா பாசம் இருக்கு, நட்பு வேணுமா நட்பும் இருக்கு, டாஸ்க் வேணுமா டாஸ்க் இருக்குன்ற மாதிரி ஒரு கலந்த கலவையா இருக்குது. ஒரு பக்கம் வந்து விஷ்ணு விஜயோட அந்த ஏவி பூர்ணிமா செக்மெண்ட் வேற லெவலா இருந்தது. ஃபைட் செக்மெண்ட்ல இருந்து ஒரு மாசா வேற லெவலா இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பேசி ஒரு அழகான ஒரு டேக் கொடுத்தாருங்க விஷ்ணுக்கு. என்னன்னா த ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றது கொடுத்த உடனே அந்த அந்த ஃபீலிங் நம்மளாலே உணர முடியுது. நம்ம ஆக்சுவலா உட்காந்து நம்ம கேமரா இந்த ஒரு முன்னாடி நம்ம பாக்குறோம். ஸோ அதை வந்து வீடியோவா தான் நம்ம பாக்குறோம். பட் நம்மளாலேயே அந்த ஃபீலிங்கை உணர முடிச்சதுன்னா அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் விஷ்ணுவை எவ்வளவு உணர வச்சிருக்கோம், அந்த அந்த வீடியோ எவ்வளவு அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம், எந்த ஒரு ஃபீலிங் எடுத்துட்டு போயிருக்கோன்றதை பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளே அது அட்ராக்ட் ஆகுதுன்னா வேற லெவலா ஆயிருப்பார் விஷ்ணு அப்படின்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. விஷ்ணுவோட உணர்வு கூஸ் பம்பா தான் இருந்தது எனக்கு. அந்த அந்த டயலாக் சொன்னதும் சரி, அந்த இன்ட்ரோவே வேற லெவலுங்க. எப்படின்னா டிக்கெட் ஃபினாலே வாங்குறாரா அதை காட்டிட்டு அதை அப்படியே ரீவைண்ட் போயிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து விஷ்ணுவோட ஜேர்னி காமிச்சதுலாம் அல்டிமேட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷ்ணுவோட ஏவி வேற லெவலா எல்லா இடத்துலயுமே கவர் பண்ணி வேற லெவலா விஷ்ணு இருந்தாரு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அதை பாராட்டின விதம், அவர் பேசுற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாருன்னா சொல்லவா வேணும். விஷ்ணுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, ஸோ அந்த பிக் பாஸ் ஷோக்கு நன்றி, உங்களோட இதுவெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்றது. ஸோ விழுந்து வணங்கினதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்கள் தொட்டு கும்பிட்டதா இருக்கட்டும், பிக் பாஸ் டீமுக்கு நன்றி கொடுத்ததா இருக்கட்டும், நீங்க தான் என்னோட ஊன்றுகோலா இருப்பீங்க, என்னைக்குமே உங்களை நான் மறக்க மாட்டேன்ற மாதிரி பயங்கரமா விஷ்ணு பேசின விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அந்த ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூமெண்டா தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஃபீல் ஆச்சு. எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் நிக்சன், ஜோவிகா, மாயா, பூர்ணிமா இவங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ரெட் கார்டு மேட்டர் திரும்ப வருது. எப்படி ரெட் கார்டு மேட்டர் வந்து இருக்குது வெளியே ஒரு பெரிய இஷ்யூ போயிருக்கு, அது வேற மாதிரி போயிருக்குது வெளியே. ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் மாத்தி சொல்லிட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான் அதே ஸ்டாண்ட்ல இருந்திருக்காங்க. அதே ஸ்டாண்ட்ல யாருன்னா கானாபாலா மட்டும்தான் அது கரெக்ட், இன்டர்வியூல போய் கரெக்ட்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. மற்றவங்க யாருமே அதை பேசினது கிடையாது. மற்றவங்க யாருமே வந்து அதை மழுப்பிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றதை சொல்றாங்க. யாருன்னா ஆர்ஜே பிராவோ, கூல் சுரேஷ் எல்லாம் போனாங்கல்ல, அதுல ஆர்ஜே பிராவோ வந்து அது கொடுத்துட்டு அவர் தெரியாம பண்ணிட்டாருன்ற மாதிரி இன்னைக்கு வரையும் ரீக்ரெட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க நேற்று. பட் இவங்க வந்து அதை தப்ப உணரல, சரின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த கேங்ல இருக்கும் யாராவது என்ட்ரி கொடுத்தாங்களான்னு பாத்தீங்களா, கொடுக்கவே இல்லை. பாத்துங்க, ஜோவிகா கொடுக்கல, பூர்ணிமா கொடுக்கல, நிக்சன் கொடுக்கல. இந்த இதுல இருக்க விக்ரமன், அக்ஷயா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலா அவங்களுக்கு தெரியாது. பட் மெயின் ஆளுங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வந்து அதை கொடுக்காம அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணமே இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக போது. இது எப்படி கூட்டணியா சேர்ந்து அதை சால்வ் பண்ணலாம், மாயா நீங்க வெளியே வாங்க, அதை பாத்துக்கலாம், வெளியே வந்து அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் போது. இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியுதுங்க. அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையே வர மாட்டேங்குதுங்க. அதான் தப்பு, நாங்க பண்ணது நியாயம்ன்ற மாதிரி தான் பேசுறாங்க. எப்ப நீங்க பண்ணது தப்பு பாது பொறிஞ்சு இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அது ஒரு கேட்டீங்கன்னா முடியும்னா நாங்க சாரி கேட்க மாட்டோங்க, சாரி கேட்க கூடாதுன்ற ஒரு ஸ்டைல்லே நிக்கிறாங்க. எங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான என்னென்ன வேலைகள் பார்க்க முடியுமோ அதுக்கான வேலைகள் பார்ப்பாங்கன்றது கிளியரா தெரியுது. எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலுமே இவங்க சாரி கேட்க மாட்டாங்கன்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. இது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிச்சிட்டார், அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டாரு தினேஷ். வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க. பிக் பாஸ் டீம் வந்து அந்த இமேஜஸ்லாம் வெளியே போட்டிருந்த இமேஜஸ்லாம் மாத்தினதால வெளியே போயிட்டு அவங்க ஒரு குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தினேஷ் வந்து விஷ்ணு கிட்ட சொல்றாரு, டேய் ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதுடா, ஏதோ ஒன்று அவங்க நான் லைட்டாக இது கண்டுபிடிச்சேன், ஏதோ ஒரு இஷ்யூ பெருசாக இருக்கு போல, அதுக்கு வந்து இவங்க ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து நாங்கள் அந்த ஒரு இஷ்யூவாக டிஸ்க்ளைமர் போடுறானுங்க, இது வந்து கற்பனைக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டோம், அந்த தோணும் போது பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடந்திருக்கு, அதை கவர் அப் பண்ணுற மாதிரி ஒரு டீமே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பை வந்து மறைக்கிறதுக்காக இப்போ ஏதோ திட்டம் போட்டு அதுக்கு எப்படி இது பண்ணலாம், அதை காலி பண்ணலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ராசஸ் போயிட்டு இருக்குதா அப்படின்றத விஷ்ணு கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்காரு தினேஷ் வெளியே. அப்ப வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு, அர்ச்சனாவை டார்கெட் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா வந்து அர்ச்சனாவை இது பண்ணி அர்ச்சனா மூலியமாவே அவளை வந்து மாத்தி மாத்தி பேச வச்சு அவளை கன்ஃபியூஸ் பண்ணி அவளை வந்து இந்த மாதிரி அவ வாயிலிருந்து இது சில வார்த்தைகளை வாங்கி அதை வச்சு யூஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க போல. அது கரெக்டா எனக்கு தெரியுது. வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா பூர்ணிமாவா இருக்கட்டும், அக்ஷயாவா இருக்கட்டும், அனன்யாவா இருக்கட்டும், சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அர்ச்சனாக்கு எதிராக பண்றாங்க. அதுல அர்ச்சனா போயிட்டு என்ன சொல்ல போறா, ஏது பண்ண போறா, அதுக்கான வேலைகளை இவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்கன்றது மட்டும் கிளியரா தெரியுது அப்படின்றத அப்படியே ஸ்பாட்டான அனலைசிஸ் பண்றாரு.
கண்டுபிடிச்சார் தினேஷ். ஓ இதெல்லாம் நடக்குது, அந்த பொண்ணை வச்சு இவங்க ஏதோ வந்து அந்த பொண்ணு மூலியமா இவங்க வந்து ஒரு தேடலை தேடிக்கிட்டு இவங்க வந்து கவர் அப் பண்ணிடலாம், அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குதுன்றது தினேஷ் கண்டுபிடிச்சார் ஒரு பக்கம். ஆக்சுவலா அதை தான் பண்ணாங்க நேற்று வந்து அர்ச்சனா எதிராக அர்ச்சனை பண்ணி இப்படி அது மூலியமா ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுனா பல விஷயங்கள் பண்ணாங்கன்றது கிளியரா தெரியும். அதை கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா, இந்த விஷயம் பேசிட்டு இருக்க டைம்ல தான் விஷ்ணுவோட ஏவி போட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. பட் பிரதீப்போட இஷ்யூ அவங்க மன்னிப்பு கேட்கிற நிலைமையில இல்ல, அதை தப்பு உணர்ற நிலைமையிலும் இல்ல. என்ன நடந்தாலும் நாங்க இதே ஸ்டேஜ்ல தான் இருப்போன்ற மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5 நபர்கள் அப்படியே இருக்காங்கன்றது தான் உறுதிகட்ட தகவல். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.